ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். முதல் டெஸ்ட் மேட்ச் 10 நாளுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. இந்தியா அந்த டெஸ்ட் மேட்சை செமையா ஜெயிச்சிருந்தா. ஒரு 295 ரன்னால ஜெயிச்சிருந்தா. இப்போ நம்ம அந்த செகண்ட் டெஸ்ட் மேட்சை ப்ரீவியூ பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம இந்தியன் டீமோட ஆரம்பிச்சா, போன மேட்ச் ஜஸ்பிரீத் பும்ரா கரெக்டா டாஸ் ஜெயிச்ச உடனே பேட்டிங் எடுத்தார். இந்த மேட்ச்லயும் இந்தியா கேப்டன் டாஸ் ஜெயிச்சா அதுதான் பண்ணணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா தான் நான் வச்சிருந்திருப்பேன் கேப்டனா இந்த சீரீஸ்க்கு. ஆனா ரோஹித் சர்மா இந்த இன்டர்வியூ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்ததுனால ஐ ஃபீல் ஹி வில் பி த கேப்டன். ஆனா ஒரு விஷயம் கரெக்டா பண்ணிருக்கார். ஹி வில் நாட் பி பேட்டிங் அட் த டாப் ஆஃப் த ஆர்டர். ஸோ ஜெய்ஸ்வால் ராகுல் காம்பினேஷன் வில் நாட் பி டிஸ்டர்ப்டட். அது ரொம்ப கரெக்டான டிசிஷன் தான். இப்ப நான் எப்படி போயிருந்திருக்கேன்னா, ஒரு சில பேர் திருப்பி உள்ள வந்திருக்கா என்னோட பிளேயிங் லெவன்ல. அந்த கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரியும் நான் மாத்திருக்கேன். இப்ப நான் எப்படி போயிருந்திருக்கேன்னா, கேஎல் ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால் டு ஓப்பன் த பேட்டிங், சுப்மான் கில் நம்பர் 3, விராட் கோலி நம்பர் 4, ரோஹித் சர்மா 5, ரிஷப் பந்த் நம்பர் 6, நிதிஷ் குமார் ரெட்டி 7, ரவிச்சந்திரன் அஸ்வின் 8, ஜஸ்பிரீத் பும்ரா 9, முகமது சிராஜ் நம்பர் 10 அண்ட் ஆகாஷ் தீப் நம்பர் 11. இப்ப ரோஹித் சர்மா நான் நம்பர் 5ல போந்திருக்கேன்னா, எஸ்பெஷலி அந்த பிங்க் பால் டெஸ்ட்ல ரொம்ப அந்த முதல் 15 ஓவர் கொஞ்சம் அலையும். அண்ட் ஐ ஃபீல் இப்ப நேத்தன் லயான் தான் இங்க திருப்பி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். இப்ப இஃப் ஐ வாண்டட் சம்படி டு அட்டாக் நேத்தன் லயான் இந்த மிடில் ஓவர்ஸ், ரோஹித் சர்மா கண்டிப்பா அதான் பண்ணுவார். சுப்மான் கிலும் இறங்கி தான் ஃபீட் யூஸ் பண்ணி தான் விளையாடுவார். வெரி குட் பிளேயர் ஸ்பின். ஆனா எந்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஒரு பயம் கொடுப்பார் டு த பவுலர்னா ரோஹித் சர்மா தான் கொடுப்பார். இப்ப ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த் அட் 5 and 6, நிதிஷ்குமார் ரெட்டியும் அடிச்சுதான் விளையாடினார். தட் இஸ் இம்போசிங் 5, 6, 7. அப்புறம் அந்த டாப் ஆர்டர் they can set up the innings. கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் போன மேட்ச் பண்ண மாதிரியே பண்ணா, then you got சுப்மான் கில் and விராட் கோலி also to fare against the seamers. அப்புறம் ஆர் அஸ்வின் அட் நம்பர் 8. இப்ப போன மேட்ச் நான் என்ன சொன்னேன்னா, வாஷிங்டன் சுந்தர் அட் நம்பர் 3 and ஜடேஜா அட் நம்பர் 7. ரெண்டு பேருமே they'll be playing as batsmen who can bowl. ஜடேஜா இத்தனை வருஷமா 43 ஆவரேஜ் அந்த மாதிரி வச்சிருந்திருக்காரு. as a batsman at நம்பர் 7. நம்பர் 5லயே இந்தியால நம்பர் 5லயே இறங்கி செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் is good enough to bat at நம்பர் 4 in ரெட் பால் டீம். ஒரு மேட்ச் 1 ஹாஃப்ல நம்பர் 3 இறக்கிறது தப்பில்லைன்னு இருந்தது எனக்கு பொறுத்த வரைக்கும். கடைசியில தேவதத் படிக்கணும் அந்த மேட்ச்ல பெருசா ரன் அடிக்கல. நான் என்ன நினைச்சேன்னா, வாஷிங்டன் சுந்தர் ரன்னே அடிக்காட்டாலும் ஒரு செகண்ட் ஸ்பின்னர் மாதிரி போடலான்னு நினைச்சேன். ஆனா ஜடேஜா அந்த மேட்ச் விளையாடல. வாஷிங்டன் சுந்தர் was sent down the order. இப்ப who has got success at this venue na Nathan Lyon the highest wicket taker. With the way that Nathan Lyon and R Ashwin bowl, I feel they'll be far more effective than Jadeja and Washington Sundar also. அதனால்தான் R Ashwin as a bowling threat. இப்ப விக்கெட் விழதான் போறது பிங்க் பால்ல. அப்ப you would rather prioritize your bowling resources also. ஏன்னா ஆஸ்திரேலியாவும் கண்டிப்பா கஷ்டப்படுவா. ஆஸ்திரேலியாவும் போன மேட்ச் வித் பேட் ஒண்ணுமே பண்ணல. இப்ப ஆர் அஸ்வின் comes in to bowl at this venue will suit the way he bowls. அப்புறமா பும்ரா, சிராஜ் and ஆகாஷ் தீப் up front, it will be a very threatening attack. அஸ்வின் விளையாடுவாரான்னு தெரியல. ஏன்னா போன மேட்ச் ஜெயிச்சிட்டோம், மாத்த வேண்டான் அப்படி போனாலும் போவா. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன்ஸ் படி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணா இந்தியா go in strong for this test match. அப்புறம் ஆகாஷ் தீப் இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷித் ராணா. இப்ப முதல் நாள்ல ஆஸ்திரேலியா 67 for 7 ஆஃப்டர் ஸ்டம்ப்ஸ். அப்ப கூட ஹர்ஷித் ராணா ஒரு ஓவர் போட்டா 4 ரன் போச்சு. இப்ப டிராவிஸ் ஹெட் 4th இன்னிங்ஸ்ல ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணி விளையாடினர். கரெக்டா அவர் விளையாடினர். இப்ப அந்த மாதிரி இஃப் த அதர் பிளேஸ் ஓகே, ஃபார்ம்ல நிறைய பேர் இல்ல, ஆனாலும் வித் த கிளாஸ் தே ஹவ் காட் அதர் பிளேஸ் தே பேண்ட் டுகெதர் ஈவன் இன் a couple of innings. ஹர்ஷித் ராணா ஈவன் அந்த அப்போனன்ட் இஸ் ஆன் த பிரிங்க், ஒரு ஓவருக்கு 4 ஓவர் போறது. அப்ப
if the opposition is going well in their batting innings, பும்ரா மேல நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஆனா சிராஜும் கண்டெய்னிங் bowler கிடையாது. இதனால தான் இந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்லயும் ஆகாஷ்தீப் will go well. சாதாரணமா he bowls a containing line, அவர் ரன்னே கொடுக்க மாட்டார். அதனால தான் ஒரு டிஃபென்சிவ் சீமர் வச்சுட்டு பும்ரா is an attacking seamer but does not give runs. Mohammad Siraj attacking seamer who can go for runs, and Ashwin who will go well in this track and will also not give many runs. அப்ப அந்த 4 ஃப்ரண்ட் லைன் பவுலரை வச்சு இடிக்கலாம் ஆஸ்திரேலியா. அப்படிதான் போகணும். ஸோ இதான் என்னோட டீம். ப்ரெஃபரபிளி நான் ஜஸ்பிரித் பும்ரா தான் கேப்டனா நான் போந்துப்பேன். எதனாலன்னா இப்ப not necessarily for நான் ரோஹித் சர்மா வந்து not necessarily for his batting, I'm saying as a batsman of course does he get into this team, he does. ஆனா as a captain இப்ப இந்தியாவில் விளையாடுறச்சே கூட பார்த்துருக்கோம், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலையும் பார்த்தோம். அந்த டிஃபென்சிவ் ஃபீல்ட்ஸ் ஹாஸ் இந்தியா லாஸ்ட் a few games because of the defensive fields, or they have won with some difficulty. இப்ப இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல கூட அப்படியே 5-0 அடிச்சிருக்கணும். ஆனா அந்த டிஃபென்சிவ் ஃபீல்ட்னால இங்கிலாந்து were brought back into the game given the approach they want to play. அந்த பிச்சர்ஸும் நம்ம பார்த்தோம்னா இப்ப சென்னையிலாம் அவ மேட்ச் விளையாடவே இல்லை. ஒரு மாதிரி ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ்ல தான் விளையாடினதுனால இங்கிலாந்து were brought into that series more. இந்த கேஸ்ல இப்போ டிராவிஸ் ஹெட் நம்பர் 5ல அடிக்க பார்த்தா டிஃபென்சிவ் ஃபீல்ட் போட்டா ஹர்ஷித் தானாவும் ஒரு ஓவருக்கு 4 ரன் கொடுத்தா பும்ரா வில் பி அண்டர் ப்ரெஷர். ஒரு 5 மேட்ச் சீரீஸ்ல ஹி வில் பி ஓவர் போல்ட், வில் ஹி பி ஏபிள் டு லாஸ்ட் த சீரீஸ்ன்னு தெரியாது. அதனால தான் நான் பும்ரா தான் கேப்டனா இருக்கணும், இந்த அட்டாக்கிங் இன்ஸ்டிங்க்ட்னால கேப்டனா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருப்பார். அது மட்டும் எனக்கு எப்படி போக போறதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த டிஃபென்சிவ் ஃபீல்ட்ஸ் கேள்வி இருக்குதான். But that is on this Indian team. I hope Ashwin plays the batting depthனால வாய்மன் சுந்தர் தான் விளையாடுவான்னு நினைக்கிறேன். But I don't think that will be loading their bowling options as much as they could be. And still I think especially with batting is concerned, this batting lineup looks quite good. Hopefully India வந்து போன டெஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்ச மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச்மே they got the resources to win this. இப்ப நம்ம ஆஸ்திரேலியான்னு பார்த்தோம்னா ஜோஷ் ஹேசல்வுட்க்கு அவர் தான் அந்த 3 பேர்லயே இப்ப வந்து கொஞ்சம் நிறைய இன்ஜுரி அவருக்கு வருது. நான் வந்து ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். ஐ திங்க் பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு 33 டெஸ்ட் மேட்ச் ஈச் விளையாடிருக்கான்னு நினைக்கிறேன் சின்ஸ் 2020. ஜோஷ் ஹேசல்வுட் 20 டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காரு. அவர் கொஞ்சம் இன்ஜுரிஸ் வர ஆரம்பிக்கிறது இப்ப. அதனாலதான் இந்த மேட்சுக்கு ஸ்கோட் போலண்ட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பவுலர். அந்த பிங்க் பால்ல வச்சு he will be a threat. ஒரே இடத்துல போன்றிருப்பார், ரன் கொடுக்க மாட்டார். ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் டூ மச் மிஸ் தேர். அப்புறம் ஒரே பிளேயிங் லெவன் தான். ஏதோ ரூமர் இருந்தது அந்த சாம் கான்ஸ்டஸ் இந்தியாவோட அந்த பிரைம் மினிஸ்டர் லெவன்ல 100 அடிச்சார், அவர் உள்ள வர முடியுமான்னு ஒரு இது இருந்தது. ஆனா நேதன் மெக்ஸ்வீனியே தான் பொருக்கா கரெக்ட் தான். ஆனா அவர் வந்து டேபியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்லயே டிராப் பண்ணா யாருமே ஒன்றும் பெருசா பண்ணல. அதனால தான் அவரை வச்சிருக்கா. This team still, even though not batting, not in form தான் நான் சொல்லுவேன். ஆனா on paper this team still does look good. போன மேட்ச் எனக்கு என்னமோ இந்தியா ரொம்ப லைட்டா எடுத்திருந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் அந்த பாடி லாங்குவேஜை பார்த்தா பரவாயில்ல, நம்ம சமாளிச்சிடலாம். வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ்ல எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் அடி வாங்கினாலும் நம்ம அடுத்த 4 மேட்ச் நம்ம ஜெயிச்சிடுவோம்னு அந்த மாதிரி ஒரு திமிரு தெரிஞ்சுது. இந்த T20 வேர்ல்ட் கப்லயும் அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா ஈவன் தோ தே மே திங்க் தட் பேட்டிங் வந்து ஃபார்ம்ல இல்ல, உஸ்மான் குவாஜா தவிர வேற யாருமே ரன் அடிக்கிற மாதிரி தெரியல இப்போதைக்கு. டிராவிஸ் ஹெட் ஒரு வந்து அடிக்க தான் செய்வார். அவர் ஃபெயில் ஆனதுனா ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி ஒன் ஹூ இஸ் கோயிங் டு மேக் த மேட்ச் டிஃபைனிங் கான்ட்ரிபியூஷன். ஏன்னா அலெக்ஸ் கேரி வந்து ஒரு 40 ரன் அந்த மாதிரி அடிப்பர் கடைசியில வந்து டு ஆட் டு த ஓஸ் ஆஃப் த ஃபீல்டிங் டீம். ஆனா அவரே அந்த சிச்சுவேஷன் ஒரு சீக்கிரமா விக்கெட்ல விழுந்து அவரே ரெஸ்கியூ பண்ணுவாரா? நான் வந்து அவர் அந்த மாதிரிலாம் பண்ணி நான் பார்த்தது கிடையாது இந்த ரெட் பால் கிரிக்கெட். அதனால்தான் ஸோ திஸ் டீம் ஆன் பேப்பர் இட் ஸ்டில் டஸ் லுக் குட். ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா வெளியில வந்து ஆளே இல்லை கொண்டு வரதுக்கு. இந்த பியூ வெப்ஸ்டர்னு ஒருத்தர் வந்து ஸ்குவாட்ல வச்சிருக்கா. மிச்சல் மார்ஷ் மே பவுல் இஃப் ரிக்வயர்டா, கொஞ்சம் ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் இருந்தது. ஆனா இப்ப அன்லைக் த ப்ரீவியஸ் மேட்ச், எஸ்பெஷலி இந்தியா ஆர் ஏபிள் டு
bat for a long time in this match, I think it will go very well for them. And in the mari or challenging conditions, we may not see even for the rest of the series with the way the pink ball will go. Nathan Lyon also as a spin threat at this venue taken the most number of wickets. அதனால இந்தியா வந்து இஃப் தே கேன் வேர் டவுன் இப்போ போன இன்னிங்ஸ்ல போன அந்த தேர்ட் இன்னிங்ஸ்ல பண்ண மாதிரி இஃப் தே கேன் வேர் டவுன் த ஆஸ்திரேலியன் போலர்ஸ் டு இன் ரிலேட்டிவ் சென்ஸ் இப்போ இந்த மேட்ச்லையும் பண்ணான்னா அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் கொடுக்கும். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் தேர் பி அஸ் சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ் இன் த நெக்ஸ்ட் ஃபியூ டெஸ்ட் மேட்சஸ் திஸ் ஒன். இப்போ கடைசியில் கம்பேரிசன் ஆஃப் லெவன்ஸ் இப்போ போன மேட்ச் ஓப்பனிங் காம்பினேஷன் பார்த்தா மெக்ஸ்வீனி கவாஜா வர்சஸ் கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால். ஈஸிலி கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் இஸ் வின்னிங் தட். நான் என்ன சொன்னேன் போன வீடியோவில் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இப்போ இந்த டீமை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கில் லெவல் கம்பேரிசன் தேர் இஸ் நாட் மச் ஆஃப் அ டிஸ்பாரிட்டின்னு நான் அப்போ சொன்னேன். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் நிறைய பேர் பிஃபோர் அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உஸ்மான் குவாஜா நன்னா பண்ணிட்டு இருக்காரு, இவ ரெண்டு பேரும் எப்படி பண்ணுவா. அப்புறம் முதல் இன்னிங்ஸ்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து நான் சொன்னேன் கொஞ்சம் நியூ பால்ல ஆஸ்திரேலியால கொஞ்சம் இந்த கசாமுசான்னு அடிக்க பார்த்தா யூ வில் கெட் அவுட்னு அவர் வந்து ஒரு பூமிங் டிரைவ் போட்டு காட் அவுட் மிச்சல் ஸ்டார்க். அதுக்கப்புறமா அவரோட கேமை டெம்பர் பண்ணி அவ்வளோ நன்னா அந்த இன்னிங்ஸ் விளையாடுனா இஸ் காட் ஸ்கில். அதனாலதான் ஸ்கில் லெவல்ஸ் படி தெர் இஸ் நாட் அ டிஸ்பாரிட்டி அட் ஆல் பிட்வீன் தீஸ் டூ டீம்ஸ் ஈவன் வித் சம் பிளேயர்ஸ் லைக் முகமது ஷமி நாட் பீயிங் அவைலபிள். அதனாலதான் எனக்கு ஆரம்பத்திலே புரியல எதுக்கா இந்த பெரிய ஆஸ்திரேலியா ரொம்ப அடிச்சிடுவான் அப்படிலாம் பண்ணிடுவான்னா பிகாஸ் தேர் இஸ் நாட் அ டிஸ்பாரிட்டி இன் ஸ்கில் லெவல்ஸ் அட் ஆல். இப்போ இந்த பேட்டிங் லைன் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் நான் சொல்லிட்டேன் இந்தியா காட் தி எட்ஜ். சுப்மான் கில், விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த். இந்த நெக்ஸ்ட் 4 அப்பார்ட் ஃப்ரம் டிராவிஸ் ஹெட் யாருமே ஆஸ்திரேலியால கொஞ்சம் ரன் அடிக்கிற மாதிரியே தெரியல. ராகுஷேன் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப நாளை விளையாடினார், ஆனா ரன் அடிக்கிற மாதிரி தெரியல. ஈவன் தோ பிகாஸ் விக்கெட்ஸ் ஃபெல் அரவுண்ட் ஹிம், ஹி ஜஸ்ட் ஸ்டுட். ஸோ இந்தியா டெஃபினெட்லி காட் தட் எட்ஜ். நிதிஷ்குமார் ரெட்டியும் கான்ஃபிடன்ஸ் காட்டினார் இந்த டெபியூல, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் காட்டினார் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ ஐ திங்க் ஹில் பி வெரி குட். அப்புறம் அந்த டெய்ல் பேட்டிங் ஆர் அஸ்வின், பும்ரா வர்சஸ் பேட் கமின்ஸ் ஸ்டார்க்கு. டெய்ல் பேட்டிங் ஆஸ்திரேலியாவுக்கு எட்ஜ் இருக்கு, ஆனா அவ்வளோ விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு இஃப் யூ ஆர் ரிலையிங் ஆன் டெய்ல் பேட்டிங் ஐ டோன்ட் திங்க் தட் it may not really prove much of an advantage if it transpires as we saw in the previous match. From bowling la even though India outbowled Australia, Pat Cummins, Stark, Scott Boland is still a fantastic attack. இப்ப ஹர்ஷித் ராணா விளையாடினா அவர் வந்து ஒரு ஓவர் இப்ப பிங்க் பால்ல வந்து ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் யூ கேன் ஸ்டில் லுக் டு ஸ்கோர் ரன்ஸ். இப்ப Harshit Rana, if he goes for those 4 runs per over, there will be a lot of pressure on Bumrah because Sirajum அந்த containing bowler கிடையாது. நான் திருப்பி அதான் சொல்றேன், ஆகாஷ் தீப் விளையாடி தான் ஆனும், ஆனா அந்த மேட்சை ஜெயிச்சதுனால ஐ டோன்ட் திங்க் தே வில் மேக் த சேஞ்ச். ஸோ கண்டிப்பா பவுலிங் எட்ஜ்ல ஐ வுட் சே ஆஸ்திரேலியா ஹவ் காட் தி ஜஸ்ட் த ஃபாஸ்ட் பவுலிங் எட்ஜ் ஆஸ்திரேலியா ஹவ் காட் தி எட்ஜ். பட் ஓவரால் ஹூ வில் பி மோர் கான்ஃபிடென்ட்? நான் நினைக்கிறேன் இந்தியா தி வெரி கான்ஃபிடென்ட். ஆஸ்திரேலியா வந்து அந்த முதல் மேட்ச்ல அந்த அட்டிடியூடே செய்யல, ஒரு மாதிரி இந்தியா வந்து அவளே தோத்து போயிடுவான். அந்த முதல் இன்னிங்ஸ்ல அந்த 150 ஆல் அவுட் ஆன உடனே கொஞ்சம் ரொம்ப ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டா ஆகி தே லாஸ்ட் மேட்ச் ஒரு ட்ரப்பிங் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆனாலும் ஒரு 10 நாள் பிரேக்னால they would have had a lot of time to sort of look past that loss. I'm going to this match. So ஆஸ்திரேலியாவும் நான் இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் ரைட் ஆஃப்லாம் பண்ண மாட்டேன். ஆனா I would say based on what we saw in the previous match, in the playing 11 India விளையாடினா I think that they'll go with a very big chance to win this match. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்டுக்கெல்லாம் அனுப்புங்க. ரெம்பர் திஸ் மை ஒப்பீனியன்.